இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகம், புதுச்சேரி உட்பட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நாளை நடக்கிறது. அதில் போட்டியிடும் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி தனித்தனியாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர் கூறியுள்ளதாவது: இந்த தேர்தலில் மக்களின் ஆசியுடன் நீங்கள் அனைவரும் நிச்சயம் வெற்றி பெற்று பார்லிமெண்ட் வருவீர்கள். உங்களைப் போன்றவர்கள்தான் என்னுடைய மிகப்பெரிய சொத்து. தொகுதி மற்றும் நாட்டின் நலனுக்கான எந்த விஷயத்தையும் விடாமல் செய்வோம். இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல என்பதை உங்கள் தொகுதி மக்களுக்கு உங்கள் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் பல பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இதுபோல் இன்னும் நிறைய செய்ய வேண்டும். நாட்டில் உள்ள அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கையை உறுதி செய்வதற்கான பணியில் தீர்க்கமாக இருங்கள். நம் நிகழ்காலத்தை ஒளிமயமான எதிர்காலத்துடன் இணைக்க இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பு. பாஜக மற்றும் நம் கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஓட்டும் நிலையான அரசு அமைப்பதை உறுதி செய்யும். கூடவே 2047இல் வளர்ந்த நாடாக இந்தியா மாறுவதற்கான பயணத்தின் அங்கமாகவும் இருக்கும். உங்கள் ஆரோக்கியமும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் ஆரோக்கியமும் மிகவும் முக்கியம். கோடை வெயில் தீவிரமாக உள்ளது என்பதை அறிவேன். இருப்பினும் இந்த தேர்தலில் நம் தேசத்தின் எதிர்காலம் மிகவும் முக்கியமானது. வெயிலின் தாக்கம் துவங்கும் முன் காலையில் சென்று ஓட்டளியுங்கள். என் வாக்குறுதிகளை ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் தெரிவியுங்கள். என் நேரத்தின் ஒவ்வொரு தருணமும் என் சக குடிமக்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். இது மோடியின் உத்தரவாதம். 2047க்காக 24 மணி நேரமும் இடைவிடாது பணிபுரிவோம் என்று அவர் கூறியுள்ளார். பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு அவரவர்களின் மாநில மொழியிலேயே இந்த கடிதத்தை பிரதமர் மோடி எழுதியுள்ளார்.